பெருமாளே, தினமும் மலர் பறித்து மாலை தொடுத்து உனக்கு சூட்டி வருவதே பெரும் தொண்டாக மதித்து செய்து வருகிறேன். பூமாலை சூட்டி வரும் நான் அவ்வப்போது பாமாலை தொடுத்து உனக்கே சமர்ப்பிக்கிறேன். இரண்டையும் மீட்டுக் கொண்டு எனக்கு அருள் செய் கண்ணா. பெருமாளே, ஏன் இந்த பெண் குழந்தை யாருடையது, இங்கு எப்படி வந்தது, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. பொன்னை கொடுத்த நீதான் இந்த பெண்ணை கொடுத்தாயோ? இதுவும் உன் கட்டளை என்றால் இன்று முதல் இந்த குழந்தையை நானே வளர்த்து வருகிறேன். உன்னால் கிடைத்த இந்த குழந்தைக்கு கோதை என்று பெயர் சூட்டி இதை உனக்கே அர்ப்பணிக்கிறேன். என்னையும் இந்த குழந்தையும் காப்பது உனது கடமை. கோதை, கோதை, இதுவரை என்ன செய்து கொண்டிருந்தாய்? மணவீடு கட்டி விளையாடிக் கொண்டிருந்தேன். ஒரு பாடகர் பாடிக்கொண்டே வந்து என் மணல் வீட்டை கலைத்து விட்டார். அப்படியா? அப்போது எனக்கு பெருத்த கோபம் வந்து விட்டது. அவரை பார்த்து உங்களுக்கு கண் தெரியவில்லையா என்று கேட்டேன். கேள்விக்கு பதில் சொல்லாமல் எடுத்ததற்கெல்லாம் நாராயணா நாராயணா என்று சொல்லிக் கொண்டிருந்தார். நாராயணா? என்னப்பா இது, நீங்களும் அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்? ஒரு நாள் ஒரு பொழுதாவது அவர் நாமத்தை உச்சரிக்காவிட்டால் வாழ்வில் உயர்வேனம்மா. யாரப்பா அந்த நாராயணர்? உன்னையும் என்னையும் படைத்தவர், உலகத்திற்கே படி அளப்பவர், உலகத்தையும் அளந்தவர். அடே அப்பா, அவ்வளவு பெரியவரா? முதலும் முடிவும் இல்லாதவன் அந்த கமலக்கண்ணன். கண்ணன், அவனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களப்பா, கேட்க ஆசையாக இருக்கிறது. அந்த ஞானத்தவன் நன்னடை அழகை வானத்தால் சொன்னாலும் மிஞ்சாதே. பையத்தில் நான் ஒரு சிறியேன், என்னால் எப்படி வர்ணிக்க முடியும்? கண்ணன் என்ற பெயர் எதற்காக வந்தது? அழகான கண்களை உடையவன், நம்மை எல்லாம் கண்களை போல் காப்பவன், கோடான கோடி பக்தர்களின் கண்களுக்கு நேரிலே காட்சி தந்தவன். அவன் எப்படிப்பட்டவன்? ஞானியருக்கு தலைவன், பக்தருக்கு தாசன், நல்லவர்க்கு நண்பன், உன்னை போன்ற குழந்தைகளுக்கு விளையாட்டு கண்ணன். விளையாட்டு என்றால் அந்த கண்ணனுக்கு அதிக ஆசையப்பா. அவன் பிள்ளை விளையாட்ட ஒரு பெருங்கதை. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களப்பா. குழந்தை பருவத்திலே கோகுலத்தில் அவர் ஆடிய நாடகத்தை யாராலும் கூற முடியாது. இருந்தாலும் உன் அன்பு கட்டளைக்காக சிலவற்றை கூறுகிறேன், கேளம்மா. மண்ணை தின்று அந்த மண்ணை தின்ற வாய்க்குள்ளேயே இந்த மண்ணுலகை காட்டியவன் அந்த மாயக்கண்ணன். அடே அப்பா, யாதவன் அந்த கண்ணனா? பொல்லாதவர்க்கு பொல்லாதவன், நல்லவர்க்கு நல்லவன். என்னால் அந்த கண்ணனை பார்க்க முடியுமாப்பா? எண்ணத்தில் தூய்மையோடும் அந்த கண்ணனே நினைத்திருந்தால் எங்காவது ஒரு நாள் பார்க்கலாம். அப்படி என்றால் இன்று முதல் அந்த கண்ணனே நினைத்து வழிபடுகிறேன். அப்படியே செய்யம்மா, அந்த கண்ணனே நினைத்து வழிபடு. விரைவில் அவன் அருள் உனக்கு கிடைக்கட்டும். அது சரி, தினசரி தவறாது இப்படி ஒரு மாலையை தொடுத்து கொண்டிருக்கிறீர்களே, இது யாருக்கு? அந்த கண்ணனுக்கு தான் அம்மா. கண்ணனுக்கு மாலை என்றால் மிகவும் ஆசையப்பா. மிகவும் ஆசை. எங்கே போகிறீர்கள்? பழங்கள் பறித்து வருகிறேன் அம்மா. கண்ணா, நீயும் நானும் சேர்ந்து விளையாடலாம். புறப்படு. வரமாட்டாயா? பேசு கண்ணா, ஏன் மௌனம்? ஓஹோ, அப்பா சொன்னது போல் உனக்கு மாலை சூட்டினால் தான் பேசுவாயோ? இரு இரு, இதோ வருகிறேன். இந்த பிள்ளைக்கு எவ்வளோ டயலாக் மறக்காம இருக்கு பாருங்க. இதோ மாலை. தரமாட்டேன், நீ பொல்லாதவனாயிட்டே. மாலையை உன் கழுத்திலே போட்ட பிறகு என்னோடு விளையாட வராமல் ஏமாற்றி விட்டாய். அதுதான் சரி, கழுத்திலே போட்டு விடுகிறேன். அதை பிடிக்க நீ வருவாய், உன் பிடிக்காகப்படாமல் ஓடுவேன். மேலும் சிறிது நேரம் நாம் இருவரும் விளையாடிய பிறகு மாலையை உன் கழுத்திலே போட்டு விடுகிறேன். சரிதானா? கோதை, எத்தனை குடிது! உனக்கு யார் கொடுத்த தைரியம் இது? நீ சூடி
வளர்ந்து திருமண பருவத்தை அடைந்தாள். கூடவே எம்பெருமான் மீது இருந்த பக்தியும் வளர்ந்தது. என்னம்மா இந்த கழிப்பில் எல்லை கடந்து காணப்படுகிறாயே, உன் மகிழ்ச்சியில் நானும் பங்கு கொள்ளலாமா? இன்று அதிகாலையில் நான் ஒரு கனவு கண்டேன். அது நினைவாய் நடக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொண்டிருக்கிறேன். இன்று நானும் ஒரு கனவு கண்டேன். அந்த நற்செய்தியை உன்னிடம் சொல்லவே வந்தேன். இருவருக்கும் ஒரே சமயத்தில் கனவா? எல்லாம் இறைவன் செயல். நீங்கள் கண்ட கனவின் விவரம்? உலகளந்த பெருமான் என் கண் முன்னே காட்சி தந்தார். உடலெல்லாம் மெய்சிலிருக்க ஒன்றுமே கேட்க முடியாமல் அவர் திருவடியிலே என் சிரம் தாழ்த்தி வணங்கினேன். உடன் விழித்துக் கொண்டேன். பிறகுதான் நான் கண்டது கனவு என உணர்ந்தேன். ஐயனே, இறைவன் திருவடியை சிரம் தாழ்த்தி வணங்குவதாகவே தாங்கள் கனவு கண்டீர்கள். ஆனால் நான் கண்ட கனவு அந்த இறைவனின் திருக்கரங்களால் என் கால்களை பற்றி. ஆண்டவன் திருக்கரங்களால் உன் கால்களை பற்றினாரா? இதுவா நீ கண்ட கனவு? வேண்டாம் அம்மா, வேண்டாம். இனி ஒரு முறையும் அப்படி சொல்லாதே. முழுவதையும் கேளுங்களேன். அந்த இறைவனின் திருக்கரங்களால் என் கால்களை அம்மி மீது வைத்து அருந்ததி பார்த்து மத்தளம் கொட்ட பரிசங்கம் நின்றோத என் கழுத்தில் மாலை சூடியதாகவே கனவு கண்டேன். கண்ணா, என் மனமறிய நான் ஒரு பிழையும் செய்ததில்லை. என் பெண்ணே பித்தாக்கி வேதையாக்கி நீ புத்தி தடுமாறி புலம்ப வைக்கிறாய். உன்னை வணங்கியதற்கு இதுதானா பலன்? சுவாமி, புத்தி தடுமாறவும் இல்லை, சித்தம் நிலை தவறவும் இல்லை. சத்தியமாக நான் கண்ட கனவு. நம்புங்கள். நாடும் உலகமும் நம்புமா? அப்படியே நம்பினாலும் இது நடக்குமா? ஏன் நடக்காது? கனவு நினைவாகாதா? அது பலிக்காதா என உங்களுக்கு தெரியாதா? என் எண்ணம் மீடேறாதா? கண்ணா, என் பெண்ணை காப்பாற்று, என் பெண்ணை காப்பாற்று. பிறந்து ஒளிப்பைந்து பேச தெரிந்த நாள் முதல் உன்னிடம் பொன் கேட்டேனா, பொருள் வேண்டினேனா, மண் கேட்டேனா? இன்று மட்டும் ஒன்றே ஒன்று கேட்கிறேன். என் பெண்ணுக்கு நல்ல அறிவை கொடு. கண்ணிறைந்த கணவனோடு அவளை வாழவிடு. உன்னே நினைத்து உனக்கே மாலை சுடுவேன் என்று புலம்பும் அவள் உள்ளத்தை நீயே மாற்று. பாவை நோன்பிருந்த பாவை பாடிய பெண்ணை பார்ப்போர் பைத்தியம் என்று பறிக்கும் நிலைக்கு ஆளாக்கி விடாதே. அதை என்னால் தாங்கவே முடியாது. மகிழ்ச்சியோடு நான் பார்க்கும் மணமகனுக்கு என் மகள் மாலை சூடி இல்வாழ்க்கை நடத்தும் மனப்பக்குவத்தை கொடு. இல்லை என்றால் இந்த கனவை என் உயிரை விட்டு விடுகிறேன். ஏற்றுக்கொள்ள ஐயா. விஷ்ணு சித்தரே, பெருமாளே, வீணாக கவலையடைய வேண்டாம். உன் வளர்ப்பு மகளான ஆண்டாள் எம்மை வந்தடையும் காலம் நெருங்கிவிட்டது. அவள் விருப்பப்படி நானே அவளுக்கு மாலை சூடுவேன். சூடி கொடுத்த சுருக்கொடியை திருமண கோலத்தோடு திருவரங்கத்தின் நம் சன்னிதானத்திற்கு அழைத்து வரும் திருவருள் கிடைக்கும். பெருமாளே, நான் வளர்த்த பெண்ணை ஏற்றுக்கொள்ள போகிறாயா? அவளுக்கு இரக்கம் காட்டுவதற்கு இத்தனை நாள் சோதனையா? என்னே உனது விளையாட்டு. உன்னாலே என் பெண் உயர்ந்தால் அவளாலே நான் உயர்ந்தேன். உன் கட்டளை படி அவளை திருவரங்கத்திற்கு அழைத்து வருகிறேன். அப்பா, எதற்காக அழுகிறீர்கள்? என் மனம் பித்து, உன் மனம் கல். ஆண்டவனுக்கே மணியாளாக வாழ்க்கைப்பட சென்றாலும் அல்லும் பகலும் பாடுபட்டு வளர்த்த பாலும் மனம் மகளின் பிரிவை நினைத்து வருந்தாமல் இருக்குமா அம்மா? பாவை நோன்பிருந்து நீ பாடிய பாடலை இனி எப்போது கேட்க போகிறேன்? உண்ணும் சோறு, பருவம் நீர், தின்னும் வெற்றிலை அனைத்திலும் அந்த கண்ணனே காண்கிறேன் என்று தத்துவங்கள் பேசுவாயே. இனி அந்த முத்தமிழ் சொல்லை எவரிடம் கேட்பேன்? கனவு கண்ட விதத்தை கவிதையாக பாடி காட்டினாயே. அப்படிப்பட்ட உயர்ந்த கருத்துக்களை எவரிடம் கேட்க போகிறேன்? பித்து என்று உன்னை நினைத்து, ஆனால் நீ என்னை பித்தனாக்கிவிட்டு பெரிய இடத்திற்கு சென்று வாழும் பெருமையை அடைந்து விட்டாய். தாயே, இந்த ஏழை தாப்பனை மறந்துவிட மாட்டாயே. சுவாமி, திருவரங்கத்தில் பள்ளி கொண்டிருக்கும் பெருமானையே மருமகனாக அடைய போகும் தாங்கள் ஆனந்தப்பட வேண்டுமே அல்லால் அழக்கூடாது. அந்த இறைவன் திருவடிக்கே சேவை செய்ய இந்த வாய்ப்பு உங்களால் தான் எனக்கு கிடைத்தது. இதை எப்பொழுது மறக்க மாட்டேன். மனக்கவலை அகழ்ச்சி மகிழ்ச்சியோடு வாழ்த்து சொல்லி அனுப்புங்கள். உலகத்தே வாழ வைப்பவருடன் வாழ போகிறாய். உனக்கு வாழ்த்து சொல்லும் அருகதை எனக்கேதம்மா. இருப்பினும் போய் வா. ஆகட்டும் சுவாமி. மேற்கு திசை திருமுடி வைத்து, கிழக்கு திசை திருவடி வைத்து, வடக்கு திசை முதுகை காட்டி, தெற்கு திசை எதிர்முகம் நோக்கி பள்ளி கொண்டிருக்கும் பெருமானே, உன் கட்டளைப்படி சூடி கொடுத்த சுடர் கொடியை உன் சன்னிதானத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். ஏற்றுக்கொள் ஐயா. பெருமானே, பிள்ளை பருவத்திலிருந்து நான் சூடி கொடுத்த மாலையை ஏற்றுக்கொண்டு
என்னை சோதித்து விடாதே. அரங்கநாதா, அடியாளை ஏற்றுக்கொள். கோதை மகளே, சூடி கொடுத்த சுடற்கொடியே, ஆண்டாள் ஆதவன் மலரடியில் ஐக்கியமாகி விட்டாயே. உலகம் புகழ ஒரு மகளை திருமகள் போல் வளர்த்து அவளை திருமால் கொண்டு சென்றார். பெருமகளாய் வளர்ந்து பெரும்பிள்ளை பெற்ற பிராட்டியை சோதைக்கு என் மகள் மருமகளாய் வாழப்போவதை நினைத்து பெருமைப்படுகிறேன். பெருமாளை கோதைக்கு அருள் செய்த நீ இந்த ஏழைக்கு என்ன அருள் செய்ய போகிறாய்? விஷ்ணு சுத்தரே, உம்மிடம் வளர்ந்து எம்மை வந்தடைந்த ஆண்டால் வேறு யாருமல்ல, மகாலட்சுமி. நீ பூமாலை தொடுத்து பாமாலை சுற்றி காண வேண்டும் என்று விளக்கிறாய். அதனால் உம்மிடம் வளர்ந்தால் நேரம் வந்தது, எம்மை வந்தடைந்து விட்டால் இனி நீ பூ உலகில் பெரியாள் வறண்டு திருநாமத்தோடு வேறு புகழம் பெற்று நினைத்து வாழ்வீராக. பெருமாளே, உனது பெருமையே பெருமை, உனது பெருமையே பெருமை. ஹரிநாராயண ஹரிநாராயண